எல்லாமே லேடீஸே பார்க்குற மாரி இருக்கும். பசங்கள ஸ்கூல்ல விடுறதுலேருந்து, படிப்பு சொல்லிக் குடுக்குறதுலேருந்து, அது கொஞ்சம் அவங்க மாத்திக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். அவர் சில டைம் கோவப்படுவாரு. ரொம்ப கோவப்படுவாரு. நம்ம பெண்களை புரிஞ்சுக்கணும். பொம்பளை பிள்ளைங்க என்ன, அவங்களோட அந்த சாஃப்ட்னஸை புரிஞ்சுக்கணும். கிட்ட பிடிக்காதது என்னன்னா, நம்ம ஒரு ஒர்க்கில் இருந்தோம்னா சடனாக கால் பண்ணிட்டு கூப்பிடுவாங்க. சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த ஒரு மென்டாலிட்டி. என் லைஃப்பில் நிறைய ஏமாற்றம் தான் உண்டு. வேறு உண்மையான விஷயம்னா எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தான் நம்மளை விட்டு வேற ஒருத்திக்கிட்ட போதும் சரி. லைக் நம்ம வேணுன்ற போது அவன் வேணான்னு சொல்கிறது நிறைய ஏமாற்றம் தான். அந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட எந்த விஷயம் பிடிக்காது. எல்லாமே தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே இருப்பாங்க. அது எனக்கு பிடிக்காது. ஓப்பனாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். லவ் பண்ணும்போது ரொம்ப ஓவராக பொசசிவாக இருந்தால் பிடிக்காது. பெண்கள்கிட்ட பிடிக்காததுன்னா அவங்க ஆண்களோட போட்டி போடுற மனப்பான்மையில் இருக்காங்க. அது ஒரு தவறான ஒரு மெத்தட். எதுவாக இருந்தாலும் வீட்டில் செய்யுங்க அப்படின்னு. ஏன்னா வெளியில் இது பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த விஷயத்துலேருந்து அவங்களை எடுத்துகிட்டு வரத்துக்கு வீட்டில் இருந்து கொண்டு வந்து பெண்கள் அது ஏதாச்சும் செய்யலாம். பெண்கள் நினச்சாங்கன்னா எது வேணால் செய்ய முடியும். இந்த ஒரு விஷயம் முக்கியமான ஒரு மாற்றத்தை வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொண்ணுங்கிட்ட எந்த விஷயம் பிடிக்காது. எல்லாமே தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே இருப்பாங்க. அது எனக்கு பிடிக்காது. ஓப்பனாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அதுதான் பசங்க இப்போ தான் விரும்புகிறாங்க. ஓப்பனாக இருக்கணும், ஓப்பனாக பேசணும், அவ்வளோதான். அவங்க மாத்திக்கணும்னா எந்த விஷயத்தை சொல்றீங்க? ஆட்டிடியூட் காட்டக்கூடாது. அது பிடிச்ச பையன்கிட்ட அந்த ஆட்டிடியூட் காட்டுறது, அது மாற்றணும். அப்பனா தானே நீங்க பின்னாடி வருவீங்க. ஆனால் முன்னாடி வர மாட்டேங்க. நீ கேட்டதுக்கு சொல்கிறேன். அதாவது எந்த விஷயம் மாற்றிக்கணும்னு சொன்னீங்களே, ஆட்டிடியூட் மாற்றிக்கிட்டாங்கன்னா பிடிக்கும். அந்த பையனுக்கு பிடிக்கும்ல, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் பண்ணும்போது ரொம்ப ஓவராக பொசசிவாக இருந்தால் பிடிக்காது. அதே மாதிரி பொசசிவாகவும் இருந்தாலும் ஓகே தான். பட் ஓவராக கொஞ்சம் டாமினேட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது சில கேர்ள்ஸ்க்கு பிடிக்காது. அதுதான் ப்ராப்ளம். மாத்திக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? மாற்றிக்கணுன்னா கொஞ்சம் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் எங்களுக்கு பிடிக்கும் தான். மற்றபடி ஓவராக டாமினேட் பண்ண மாதிரி இருந்தான்னா செட் ஆகாது. அதுதான் ப்ராப்ளம். ஆக்சுவலாக பொதுவாகவே பெண்கள்கிட்ட பிடிக்காததுன்னா அவங்க ஆண்களோட போட்டி போடுற மனப்பான்மையில் இருக்காங்க. அது ஒரு தவறான ஒரு மெத்தட். ஆக்சுவலாக பெண்கள் பை பர்த்தே சரி, இல்லை இன்ன பிற விஷயங்கள் அவங்க ஆல்ரெடி சுப்பீரியர். அதை விட்டு அவங்களுடைய தராதரத்தை இறக்கி அவங்க இங்கே இறங்கி போட்டி போட்டுருக்காங்க, நீயா நானான்னு. அவங்களுடைய டிஃப்ரென்சஸை கொண்டாடுறதை விட்டுட்டு அதை வச்சு சண்டை போடுறாங்க. இப்போ ஒரு சில விஷயங்கள் பெண்களால் முடியும், ஒரு சில விஷயங்கள் ஆண்களால் முடியும். அந்த டிஃப்ரென்ஸை கொண்டாடினோம்னாக்கா லைஃப் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அதை விட்டுவிட்டு நீ ஏன் இதை பண்ணலை அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக போட்டி போடுது. தட்ஸ் நாட் ரைட். அதுதான் பெண்கள்கிட்ட பெண்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தே ஆர் சுப்பீரியர் அண்ட் நாட் இன்ஃபீரியர். அதனால் சம உரிமை கேட்டு போராடுறதோ பேசிக்கிட்டு இருக்கிறதே கூட தப்புன்னு நினைக்கிறேன் நான். அதுதான் எதிர்த்து பேசுறது. அதான் அது எங்கே அப்படின்னாக்கா, இப்போது எந்த ஆணும் நீ சமைக்கக்கூடாது, நான் தான் சமைப்பேன் அப்படின்னு யாரும் அடம்பிடிக்க போகிறது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு குழந்தைய பார்த்துக்கிறத வச்சுக்கோங்க. அப்போ அவங்க நான் தான் குழந்தைய பார்த்துப்பேன், நீ குழந்தைய பார்த்துக்கவே கூடாது அப்படிலாம் சொல்ல போகிறது. ஏன் பெண்களுக்கான காரியங்கள் பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியிருக்குது. ஆனால் பெண்கள் செய்ய வேண்டாத அவசியம் இல்லாத வேலைகள் ஒரு சிலது இருக்குது. ஏன்னா பிகாஸ் அவங்க உடல் ரீதியாக தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மென். அப்படி இருக்கும்போது அவங்க அதை நான் அவாய்ட் பண்ணி போராடி நான் இங்கே வருவேன் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. அந்த இடத்துல அவங்களுடைய சுப்பீரியாரிட்டியை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். வேறு பசங்க கிட்ட பிடிக்காத விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? ஏமாற்றம். நிறைய ஏமாந்துருக்கேன். என் லைஃப்பில் நிறைய ஏமாற்றம் தான் உண்டு. வேறு உண்மையான விஷயம்னா எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தான் நம்மளை விட்டு வேற ஒருத்திக்கிட்ட போதும் சரி. லைக் நம்ம வேணுன்ற போது அவன் வேணான்னு சொல்கிறது நிறைய ஏமாற்றம் தான். அந்த மாதிரி ஆயிருக்கு நிறைய. மோஸ்ட்லி எங்கள் ஹஸ்பண்டாலே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். இருந்தாலும் அவங்க லவ் காட்ட மாட்டுறாங்க. அவங்க என் மேலே நான் தான் ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி இருக்கு. லவ் காமிச்சாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த லவ் இல்லை, வேணாண்டின்ற மாதிரி. அப்படி இல்லை, வேணான்னு சொல்லலை, ஆனால் லவ் காமிக்க மாட்டுறாங்க, அவ்வளோதான். என்ன நான் சொல்கிறது, பசங்கனாலே எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. இவங்க புதுசாக பசங்க இப்படி தான் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லா பசங்களும் இப்படி தான் சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. வேறு என்ன சொல்கிறது, நிறைய சொல்லலாம் பசங்களை பற்றி. ஸோ இது கேட்டால் பசங்க அவனுங்க என்ன நீ முதல்ல ஒழுக்குமான்றானுங்க. ஸோ அதை பற்றி நம்மளும் பேசக்கூடாது இல்லையா? அதெல்லாம் வேண்டாம். பண்ணுறது பண்ணட்டும். பசங்க சில
பொண்ணுங்க தான் அந்த மாதிரி பண்ணுறனால நாங்கள் அண்ணா வந்து அப்படி எல்லா கிடையாது. பசங்களையும் தப்பு சொல்ல முடியாது, தப்பு சொல்ல எல்லா பசங்களையும் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. இருக்கிறாங்க 10% இப்படி இருக்காங்க அப்படியும் இருக்கிறாங்க. இப்போ நான் இந்த பசங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொன்னேன்னா அவனுங்க சொல்லுவாங்க, நீ முதல்ல ஒழுக்கமா நீ வந்து என்ன கேட்குறேன்னு. ஸோ எதுக்கு அது நம்ம தேவையில்லாது அன்றது பண்ணுங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் பொண்ணு ஏமாத்துதீங்க. உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கா, நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பொண்ணை லவ் பண்ணுறீங்களோ அது கடைசி வரைக்கும் அந்த லவ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பொண்ணு கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற அந்த லவ் அந்த ஃபுல்லாக லைஃப் ஃபுல்லாக அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த லவ் கிடைக்கலன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. ஸோ நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால் அந்த விஷயத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே இப்படி இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் இயற்கையாக இருந்தாலே அழகாக இருப்பாங்க, எந்த மேக்கப்பும் போடாமல் அப்படின்னு சொல்லி கேமராமேன் பாலு மகேந்திரா வந்து அந்த லைட்டிங் வச்சு சொல்லியிருக்காரு. அதனால் அவங்க மேக்கப் அதிகமாக செலவு பண்ணாமல் யாருக்கும் செலவு வைக்காமல் அதை சேர்த்து வச்சு நகை வாங்கலாம். அதனால் மேக்கப் அதிகமாக செலவு பண்ணுறதை விட்டுட்டு இயற்கையாக இருந்தாலே அழகாக இருக்கும். அதான் நான் சொல்லுவேன். பெண்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆக்சுவலாக வந்து இது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிறது ஜென்ஸ் வந்து நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அது நம்ம வந்து எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ. ஸோ லேடிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் இது பண்ணுங்க. ஏன்னா அவங்க சமுதாயம் அவங்கள வந்து அந்த மாதிரி ஆக்கிடுது. அவங்க சமுதாயனால தான் அவங்க குடிக்கிறாங்களே. சரி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போய் குடிக்கணும் அப்படின்னு இல்லை. இந்த சமுதாயத்தில் எல்லாருமே இது பண்ணுறாங்க, அவங்களும் அது அடிமை ஆகிடுறாங்க. ஸோ பெண்கள், வீட்டில் இருக்க பெண்கள் அதை பற்றி யோசித்து நீங்கள் வீட்டுக்கு வாங்க, எதுவாக இருந்தாலும் வீட்டில் வந்து செய்யுங்க அப்படின்னு. ஏன்னா வெளியில் இது பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த விஷயத்துலேருந்து அவங்கள எடுத்துகிட்டு வரத்துக்கு வீட்டில் இருந்து கொண்டு வந்து பெண்கள் அது ஏதாச்சும் செய்யலாம். பெண்கள் நினச்சாங்கன்னா எது வேணால் செய்ய முடியும். இந்த ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஒரு மாற்றத்தை வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யணும். இதுவே வந்து நம்ம வந்து அவங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. படி, ஹோம்ஒர்க் எழுதுனால அது வந்து நம்ம சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா, இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் எனக்கு தெரியும் இல்லையா, அதே விஷயத்த பலமுறை சொல்கிறாங்கன்ற மாதிரி அது ரொம்ப கோவமாக இருக்கும். பசங்க 2 பேர் இருந்தாங்கன்னா வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது பண்ணாதீங்கன்னா அதுவும் கோவம் வரும். டிவி ஆஃப் பண்ணுங்கடானா கோவம் வரும், போடாதீங்கன்னா கோவம் வரும். ஸோ இதெல்லாம் தான். ஹஸ்பண்ட் கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன சொல்கிறது, அவர் சில டைம் கோவப்படுவார், ரொம்ப கோவப்படுவார். பட் அந்த நிமிஷம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம தப்பு பண்ணாமல் நம்ம மேலே கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லுவார், நான் ஏதோ டென்ஷனில் பண்ணிட்டேன், ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லி. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் நிறையா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் இப்போது சில பேர், இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் அப்படி இல்லை, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாமே லேடிஸே பார்க்குற மாதிரி இருக்கும். பசங்களை ஸ்கூலில் விடுறதுலேருந்து, படிப்பு சொல்லி கொடுக்குறதுலேருந்து. அது கொஞ்சம் அவங்க மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கணும் வீட்டில். இல்லைம்மா, பெண்களை புரிஞ்சுக்கணும். பொம்பளை பிள்ளைங்க என்ன, அவங்களோட அந்த சாஃப்ட்னஸை புரிஞ்சுக்கணும். பேரண்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆம்பளை பிள்ளைய வளர்க்கும் போது ரொம்ப கவனமாக வளர்க்கணும். அதே மாதிரி ஸ்கூல்லையும் வந்து இது டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 6-7 வரும்போதே பிள்ளைகளுக்கு பெண்களை புரிஞ்சுக்கிற அந்த அவேர்னஸ் கொடுக்கணும். அப்போ நிறைய வந்து வெளியில் நடக்கிற அந்த இதை குறைக்கலாம்ல, பாலியல் தொந்தரவுகள் அதெல்லாம் குறைக்கலாம். அவங்களோட அதுக்கான அறிவை கொடுத்தாலே நிச்சயமாக பசங்க நல்லா வருவாங்க. இவங்க கிட்ட பிடிக்காதது என்னென்னா, நம்ம ஒரு ஒர்க்கில் இருந்தோன்னா சடனாக கால் பண்ணிவிட்டு கூப்பிடுவாங்க, சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த ஒரு மென்டாலிட்டி அது பிடிக்காது பொண்ணுங்க கிட்ட. பொண்ணுங்க கிட்ட எந்த விஷயம் பிடிக்காதுன்னா, எல்லாருமே வந்து இவர் ஈஸியாக வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து நல்லா ஈஸியாக பிலீவ் பண்ணிடுறாங்க. ஒரு காசு பணம் அப்படி இருந்துட்டா மட்டும் போதும் அப்படின்றத தவிர்த்து ஒரு ஈஸியாக வந்து எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டாக போயிடுறாங்க. அது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்றது தெரியாது நம்மளுக்கு. கண்டிப்பாக ஆனால் வந்து அது ஷார்ட் பீரியடில் தான் இருக்கும், நான் லாங் டேஸ்க்கு இருக்காது இல்லை கண்டிப்பாக. அதனால் நான் கேர்ள்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எதாக இருந்தாலும் வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க ஃபஸ்ட்டு, அவங்க ஃபாலோ அவங்களுக்கு எதை வந்து டிசைட் பண்ணணும், எதை டிசைட் பண்ணக்கூடாது, எதுவுமே வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதை தவிர்த்து நம்ம இந்த டீனேஜை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து வேணால் அவங்களோட டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதை தவிர்த்து கேர்ள்ஸுக்கு எதுவும் அட்வைஸ்னால் இப்போ இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு எதுவும் தேவையில்லை. இது ஈக்குவலாக அவங்க எஃபர்ட் போடணும். உமன் போடணும் எஃபர்ட்டும் அவங்க அது புரிஞ்சு அந்த மாதிரி பேசணும். அவ்வளோதான். மாற்றிக்கணும்னா ஓனாக டெசிஷன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து ஃபேமிலியை பேஸ் பண்ணி பேரண்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்க ரிலேஷன்ஷிப்ஸில் ரொம்ப பிரச்சனை வரும். ஸோ அந்த ஒரு விஷயம் மாற்றினா நல்லாயிருக்கும். சொசைட்டியில் எங்கே பார்த்தாலும் கெட்டது நடக்குது. கேர்ள்ஸ் கொஞ்சம் போய் சொல்லிவிட்டு அதான் அவுட்டிங்லாம் வந்து போகிறாங்க. அது கொஞ்சம் போய் சொல்லாமல் இருந்தாங்கன்னா ஓகே. ஏன்னா கொஞ்சம் சேஃப்டி இல்லை அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வந்து இருக்குமானா இருக்காது. கொஞ்சம் அதான் பேரண்ட்ஸ் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் போய் சொல்லாமல் இருந்தாலே ஓகே தான்.
அப்படி இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உண்மையை வந்து சொல்லிடலாமா. எதுக்கு நம்ம வந்து பொய் சொல்லிட்டு போகணும்? நீங்கள் வந்து பொய் சொல்லிட்டு தான் வந்து போகிறீங்க. உங்கள் கூட வரவர் ஓகே தான். ஆனால் சுற்றி இருக்கிறவனுங்க எப்படி இருப்பானுங்கன்னு வந்து சொல்ல சான்ஸ் இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம்லாம் நடந்தது. ஸ்கூலு பசங்க பொய் சொல்லிட்டு அவங்கள அப்யூஸ் பண்ணாங்கன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பொய் வந்து சொல்லாதீங்கன்ற. பொய் வந்து அது அவங்கள ஜெயிப்போம் சொல்லுங்கள். ரொம்ப வந்து சொல்லி ஒரு தப்பான இடத்துக்கு வந்து போகாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.